திரு செந்தில்வேல், வடக்கு மண்டலத்தை மையப்படுத்தி அரசியல் கட்சிகள் காய் நகர்த்துகிறது அப்படின்றது தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு வரும். இப்போ போன வருடம் சேலத்தில் இளைஞரணி மாநாடு, இப்போ திருவண்ணாமலையில் இந்த நிகழ்வு. என்ன வியூகம்? எல்லாம் மேற்கு மாவட்டத்துக்கும் தென் மாவட்டத்துக்கும் வியூகம் வகுக்கப்படக்கூடிய நிலையில் இந்த வடக்கு மாவட்டங்கள் ஏன் இப்போ கவனம் பெறுது? இல்லை, சேலம் கிட்டத்தட்ட மேற்கு மாவட்டம், மேற்கு பகுதிகள்னு வச்சுக்கலாம். சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாடு என்பது அது மண்டல மாநாடு அல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டி நடத்திய இளைஞரணியினுடைய மாநாடு. அந்த மாநாட்டை முழுவதுமாக தொகுத்து வழங்கியன் அப்படிங்கிற முறையில் அது ஒரு மகத்தான மாபெரும் வெற்றி பெற்ற மாநாடு அப்படிங்கிறத கண்கூடாக நான் அங்கே வந்து பார்த்தேன். அந்த மாநாட்டில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்புகள், அதாவது சமூக நீதியில் தொடங்கி ஒவ்வொருவருக்கும் திராவிட இயக்கம் என்று பல்வேறு தலைப்புகளில் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியிருந்தார் திரு உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு வேலை. இந்தியாவில் வேற எந்த அரசியல் கட்சி இந்த அளவுக்கு இளைஞர்களை இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நண்பர்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தால் கூட சொன்னால் நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறேன். ஆனால் நான் அறிந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்களில் 1,30,000 பேருமே நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எல்லோருமே நிர்வாகிகள் இளைஞரணியில். இந்த நிர்வாகிகளை வந்து ஒவ்வொருவரையும் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிய பிறகும் சரி, அதாவது நீங்கள் மாநகர அளவில் நகர அளவில் நிர்வாகிகள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக நேர்காணல் செய்து அவங்கள வந்து நியமித்தார் பொறுப்புகளில். இப்போ இதே மாதிரி இன்றைக்கு வந்து 91 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் 1,30,000 பேருக்கு தான் இன்னைக்கு இந்த மாநாடு நடக்குது. இதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் அடுத்தடுத்து இந்த மாநாட்டை அவர் வந்து நடத்த இருக்கிறார். இளைஞர்கள், அவர் பேசுகின்ற பொழுது அதான் குறிப்பிடுறாரு, இளைஞர்கள் இன்றைக்கு அரசியல் கட்சியை நோக்கி வருவது அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. நம்ம ரொம்ப வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இளைஞர்கள் ஓரளவுக்கு இன்றைக்கு வந்து போகிறாங்க ஒரு அரசியல் கட்சியை நோக்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம், சீமா நம்ம விஜய் அவர்களை சொல்லலாம், இன்னைக்கு தாவேக்காவை சொல்லலாம். அப்போது இளைஞர்கள் புதிதாக அரசியலுக்கு வர வேண்டிய தேவை அப்படிங்கிறது எல்லா கட்சிக்குமே இருக்குது. அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுக்குமே அது இருக்குது. ஏன்னா அவங்க தான் அடுத்த ஓட்டர்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100 வாக்காளர்களில் 18 வயதிலிருந்து 35 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 33%. நீங்கள் வந்து 35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 33%, 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஒரு 33%. இதுதான் தமிழ்நாட்டுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை. அப்போ இந்த 18லிருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய 30லிருந்து 33% ஓட்டு அப்படிங்கிறது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்கு. அப்போ இவர்களை அடுத்த கட்டத்துக்கு ஒரு கட்சி வலுப்பெறணும், இன்னமும் தேங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இளைஞர்கள் தங்கள் பக்கம் வரணும் அப்படிங்கிறத அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணியினுடைய பொறுப்பேற்ற போது அவர் வந்து இன்றைக்கு இளைஞரணியினுடைய நிர்வாகிகளை அவர் வந்து தொடர்ச்சியாக நியமனம் செய்ய தொடங்கினார். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க தொடங்கினார். இளைஞரணி பயிற்சி பாசறை, திராவிட இயக்க பயிற்சி பாசறை நடத்தினார். வெறும் கட்சியில் சேர்ந்து கார்டு கொடுக்கறதோட நிப்பாட்டலை. அவருக்கு திராவிட இயக்கம்னா என்ன, அதனுடைய 50 முழக்கங்கள்னா என்ன, பெரியார் யாரு, அதற்கு முன்பாக வந்து நீதி கட்சி என்ன செஞ்சது, அண்ணா என்ன செய்தார், கலைஞர் என்ன, இது ஒவ்வொன்றும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. அதிலிருந்து அவர்களுக்கான பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு தனியாக பேச்சு போட்டியை நடத்தி 200க்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை தேர்வு செய்தார், புதிய பேச்சாளர்களை. இப்படி இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பணியை அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர்களை வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார், இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவர் ஒரு பெரும் படையை கட்டி எழுப்பியிருக்கிறார். ஒரு பெரிய வாரியர்ஸ், சோல்ஜர்ஸ், அவங்கள இன்னைக்கு வந்து களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, நான் வந்து சும்மா வரல, இளைஞரணியினுடைய பொறுப்பெடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலில் இளைஞர்களின் வாக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் இளைஞரணிக்கு ஒரு மாபெரும் படையை கட்டி எழுப்பியிருக்கிறேன் என்பதை தன் கட்சி தொண்டர்களுக்கும் தன் தலைமைக்கும் எதிரணிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து பொதுமக்கள் முன்பாக காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதான் எனக்கு வந்து தோன்றுகிறது. ஒரு இலக்கு வைத்திருக்கிறார் அவர். கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளையாவது இளைஞரணியின் மூலமாக வந்து கட்சிக்கு கொண்டு வரணும். கட்சிக்கு ஒரு மினிமம் ஒரு 1 கோடி வாக்காளர்களையாவது இளைஞரணியினர் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மண்டலங்களையும் சேர்த்து இளைஞரணியில் பொறுப்பாளர்கள் மட்டும், நான் சொல்றது ஒரு கட்சி அங்கத்தினர்கள் பொறுப்பாளர்கள் மட்டுமே 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா மண்டலங்களையும் சேர்த்து. இந்த 5 லட்சம் பேரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருத்தருக்கு கீழே ஒரு 10 தொண்டர்களாவது இருப்பாங்க இளைஞரணியில. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேரோடு இளைஞரணி. கடந்த காலத்திலேயும் வடக்கு மண்டலம் அப்படின்றது திமுகவுடைய வெற்றி கணிசமாக இருந்த தொகுதி தான். ஸ்ட்ரைக் ரேட் கடந்த 2021 தேர்தலில் ஏறக்குறைய 83%. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறை விஜயும் அங்க ஒரு மாநாடு நடத்துறாரு. இப்ப தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினுடைய அவருடைய முன்னிலை, அவருடைய தலைமையில் இந்த இளைஞரணி மாநாடு நடத்தப்பட்டிருக்கு.
என்ன கூர்மை போட்டி கடுமையாகுதா? அதனால தான் தொடர்ச்சியாக வட மாநிலங்களை, வட மாவட்டத்தை மையப்படுத்தி இது மாதிரியான வியூகங்கள் வகுக்கப்படுதா? இல்லை சார், வட மாவட்டம் மட்டும் இல்லை. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூருக்கு அடிக்கடி முதலமைச்சர் வர்றாரு. இப்போ கோவையில் வந்து மிகப்பெரிய கூட்டங்கள் மாநாடு நடந்துச்சு. இப்போ செந்தில் பாலாஜி கோவையில், அதுக்கு பிறகு தான் கரூரில் வந்து உடனடியாக திமுக வந்து கோவையில் அவ்வளோ பெரிய ஒன்றை நடத்தி காட்டியவுடன், கொங்கு மண்டலத்தை நடத்தி காட்டியவுடன் தான் மிக வேகமாக வந்து என்ன செய்கிறாங்க, கரூரில் செந்தில் பாலாஜி நடத்தினோட தான் தாவேக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து டிசம்பர் மாதம் நடத்த வேண்டிய கரூர் கூட்டத்தை ரொம்ப முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி நடத்தினாங்க. உங்களுக்கு தெரியும். இது வெறும் வடமண்டலங்கள் மட்டுமல்ல. இன்னைக்கு இப்போ தொடங்கி இருக்கிறது அவர் வடமண்டலத்தோடு தொடங்கி இருக்கிறார். இது அடுத்தது எல்லா மண்டலங்களும் விரிவுபடுத்த போகிறார்கள். 91 தொகுதிகளுக்கு தான் இப்போ நடத்தியிருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் மேற்கு, தெற்கு, கிழக்கு என்று எல்லா மண்டலங்களுக்கும் இதை அவங்க வந்து அடுத்தது நடத்த போகிறாங்க. தேர்தலுக்கு தயாராகி விட்டார்களா அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி நியாயமானதுதான். எஸ், தேர்தலுக்கு தயாராகி விட்டார்கள். விஜயை வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராகி விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நாட் ஒன்லி விஜய், இளைஞர்களுடைய வாக்கு அது எந்த கட்சிக்கு போனாலும் இளைஞர்களுடைய வாக்குகளை தங்கள் கட்சிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இளைஞரணியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் அந்த வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதாகத்தான் இதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா புதிதாக கட்சியில் சேரக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து இருபெரும் கட்சியில், குறிப்பாக வந்து அதிமுகவில் புதிதாக சேரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கேள்வி மேடம் ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இன்றைக்கு விவாதத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு சிறு தரப்பு பாஜகவில் தங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறாங்க. நாம் தமிழர் நோக்கி நகர்றாங்க, விஜயை நோக்கி நகர்றாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நீண்ட நெடிய 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும், அடுத்த தலைமுறை அந்த கட்சிக்கு வந்து சேர வேண்டும். இந்த இரண்டையும் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அப்படிங்கிறதா இந்த வடமண்டல மாநாடு, இளைஞரணி மாநாடு சந்திப்பு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சார், இது ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணியிருக்கிறாரு. இளைஞர்கள் வந்து முற்று முழுவதுமாக ஏதோ வந்து தாவேக பக்கம் இருக்கிறாங்க அல்லது விஜய் பக்கம் இருக்கிறாங்க, இளைஞர்கள்லாம் அங்கே போயிட்டாங்கன்னு ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு இல்லையா? அது ஒரு போலியான மாய தோற்றம். அந்த இளைஞர்கள் விஜய் என்ற நடிகரை பார்க்க போனவர்கள், காண சென்றவர்கள். அவங்க எந்த நடிகர்கள் வந்தாலும் காண போவாங்க. அது எல்லாமே ஓட்டா மாறுமா? அவங்க அத்தனை பேர் அந்த கட்சியில இருக்கிறாங்களான்னு அது $1 மில்லியன் கேள்வி. பட் இன்னைக்கு வந்து 1,30,000 பேரும் இந்த கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு இளைஞர்களில் பொறுப்பில் இருப்பவர்கள் அப்படிங்கிறத நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, முதல் சுற்று கருத்தாளர் திரு கணேஷ், பாமக தொடர்ச்சியாக திமுக மீதான கடுமையான விமர்சனத்தை முன் வச்சு வருது. ஆனா அடிப்படை கட்டமைப்புல அண்மை காலங்களில் ஏற்பற்றக்கூடிய கருத்து மோதல், கட்சிக்குள்ள நீடிக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றது களத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில் திமுக வடக்கு மாவட்டங்களை மையப்படுத்தி இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துறது அப்படின்றது பாமகவுக்கு கூடுதல் பின்னடைவை ஏற்படுத்துதா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதனுடைய பலம் வந்து எல்லாரும் அறிந்த விஷயம். இந்த தேர்தல் அந்த தேர்தல் இல்லை, ஒவ்வொரு தேர்தலையும் அதனுடைய வாக்கு வங்கி நிரூபிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். நீங்க சொல்வது போல் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மிக விரைவில் வந்து எப்படி கையாளணுமோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதை கையாளணும். அதை தாண்டி மரியாதைக்குரிய நண்பர் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். ஒரு கட்சி அந்தந்த கட்சிக்கான அமைப்பு இருக்க தான் செய்யும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைப்பு இருக்கும், கிளை அளவில் எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, ஒன்றிய அளவில் எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அது ஒவ்வொரு கட்சியும் சார்ந்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் அதற்கான அமைப்பு இருக்கும். அவர்கள் அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுவது. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தேர்தல் பிரச்சார யுக்தி என்பது இன்றைக்கு நேற்று மட்டுமல்ல, சித்திரை மாதமே நாங்கள் தொடங்கி எங்களுடைய பெரிய மாநாடு சித்திரை முழுநலவு இளைஞர் பெருவிழா என்று வைத்துதான் அவ்வளவு பெரிய மாநாடை நாங்கள் மகாபலிபுரத்துல நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் எப்படி இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டு வருகிறார்கள், தனக்கு கொடுத்த வாக்குறுதிகளான 505 வாக்குறுதிகள்ல 30% நிறைவேற்றாமல் இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டது திமுக என்று சொல்லி இறங்கி தெருவில் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் களத்துல எப்படி கையாள வேண்டியது அந்தந்த கட்சிகள் செய்யும். அப்படி ஒரு யுக்தியாக இந்த இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சி எப்படி பலனாக மாறும் என்பது வந்து தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவோ வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதோட மிகப்பெரிய பிரிவினைகள்லாம் சந்திச்சு மிகப்பெரிய வீழ்ச்சியெல்லாம் சந்தித்து அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா எந்த காலகட்டத்திலையும் அதனுடைய வாக்கு வங்கியை எப்பொழுதும் சிதறிவிட்டது.